கையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஆனா அவளை எளிதிலேயே மோஹித் ஹரிஹரன் லைன்ல ஒரு பிழை. ஃபீல்டர் வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்கணும். டாஸ் அப் பண்ணிருக்காரு. இன்விடேஷன் அக்செப்டட் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஜெகதீசன் ஷார்ட் பால். என் ஜெகதீசன் இது எனது சிக்ஸ்னு சொல்லி தூக்கி சொருகிருக்காரு அந்த பந்தை. காத்திருந்து கடிய வச்சாரு ஜெகதீசன். ஷஃபிள் பண்ணாரு. பின்னாடி வந்து லான்ச் பண்ணிருக்காருங்க. 6 ரன்கள். பரவாயில்ல, இந்த மாதிரி நான் ஆஃப் சைட்ல பாத்துக்கிறேன். டாப்ல இன்னொரு 4 ரன்கள் வந்து சேருது. இந்த முறை எங்க சிக்கல்னு சொன்னாரோ அங்கேயே அடிச்சிருக்காரு. 6 ரன்கள். இந்த முறை அந்த பந்து சிக்ஸருக்கு போய் சேர்ந்திருக்கு. ஒத்தகையில பிடிச்சாரு அவரு. அததான் செஞ்சிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு கவர் திசையில. அண்ட் எந்த ஒரு பிழையுமின்றி இந்த முறை எக்கச்சக்க பவர். பிரமாதமான ஒரு பிளேஸ்மெண்ட். இந்த முறை தூக்கி அடிச்சிருக்காரு. உயரம் நீளம் எல்லாமே இருக்கு. இந்த முறை ரெடி ஆனாரு. ஆன்டிசிபேட் பண்ணாரு. அந்த ஃபுல்லர் லெங் ஃபுல் டாஸாவே வந்தது. இப்படியே ஆடிட்டு இருந்தா அந்த ரெக்கார்டை பீட் பண்ணலாம். பால் அவரோட ஹிட்டிங் ரேஞ்சில் இல்ல. அவரும் பெரிய வலு கொடுக்கல. ஆனா என்ன ஒரு டைமிங். இந்த முறை அவரோட பிரிஃபர்ட் ரீஜியன் அந்த கவ் கார்னர் மேல மற்றும் ஒரு மேக்ஸிமம் தூக்கி அடிச்சிருக்காங்க. இந்த முறை லாங் ஆஃப் வேடிக்கை பார்ப்பாங்க. கிளீன்ட் அப். இந்த முறை கொஞ்சம் மூவ் ஆச்சு. ஆல்சோ பிட்வீன் பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் நட்மேக் பண்ணி போட்டிருக்காரு. அண்ட் யார்க்கர் லைன் டெலிவரி. என்ன ஒரு பேசியும் வெரி ஆட்டேங்கப்பா. நல்ல முயற்சிங்க. ஆனா இந்த முறை கரெக்டா கணிச்சாரு. இன்னொரு 6 எடுத்துக்கங்க. பொறுமையா வருவோம் அந்த 100 தொடறதுக்கு. மோஹித் ஹரிஹரன் இன்னைக்கு அவரோட செஞ்சுரியை பதிவு செய்யறாரு TNPL 2026ல. டீபேஷா இருக்கட்டும். அங்க டிக் மார்க் போட்டாரு. ஆனால் அவரையும் அடிப்பேன்றார். இந்த முறை அந்த வேகம் அதெல்லாம் இல்ல. ஏன் பலத்துக்கு தான் பந்து போகுதுன்றாங்க. மீண்டும் 6 ரன்கள். ஓவரை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு விக்கெட் தூக்கணும்னு நினைப்பாரு. கிடைச்சிருச்சு. அதுவும் பெரிய விக்கெட் தான் கிடைக்குது. இந்த முறையும் அழகா மூவ் பண்ணாப்ல பந்த வெள்ள பார்சல் பண்ணிருக்காரு. ஸ்வப்னில் மீண்டும் ஒரு முறை லாக் பண்ணிருக்காரு. ட்ரிகர் அழுத்தி இருக்காரு. 6 ரன்கள். 20 ஓவர்கள் இருக்கு. 241 இலக்கு. ஆனால் இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ராம்குமார் ஒரே அடி. இந்த முறை மதவாத இறங்கி வந்தாரு. கைய வீசினாரு. 6 ரன்கள் வந்து சேருது. இந்த முறையும் நகுந்து வந்தாரு. லான்ச் பண்ணிருக்காரு ராக்கெட்ட. 6 ரன்கள். இந்த முறையும் அதே மாதிரி அடிதான். ஆனால் பெருசா படல. முடியுமா பிடிக்க? எடுத்திருக்காங்க. பெரிய அப்பீல். மீண்டும் விரல் மேல போயிருக்கு. சீட்டு கட்டுகள் கொலாப்ஸ் ஆகுதா? எக்ஸாக்ட்லி அதுதான் நடக்குது. ஆர்ம் பால் சீம்ல பிடிச்சு போட்டிருக்காரு. அண்ட் ரைட் ஆன் டார்கெட். பாருங்க ஸ்விங்கும் ஆயிருக்கு. இன்டு தி ரைட் ஹேண்டர். பிரேம்குமார தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா ஃபீல்டர் எந்த பிழையும் செய்யல. நேரா கையில போய் தஞ்சம் அடைந்தது அந்த பந்து. கூட கிளம்பியிருக்க அந்த ஷார்ட் மிட் விக்கெட்டை நிறுத்தி வச்சதுக்கு கை மேல பலன். பிச்சான பிறகு டிரெக்ஷனும் சேஞ்ச் ஆச்சு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேற. மோகன் பிரசாத் ஏற்கனவே கையெல்லாம் சூப்பரா வார்ம்ட் அப் அந்த கேட்சுக்கு அப்புறம். டவுன் தி ட்ராக் ஹரி ராகவேந்திரா. இந்த முறை கேப்ல கிழிச்சுக்கிட்டு போகுது. டவுன் தி ட்ராக். இந்த முறை அத்திகுர் ரஹ்மான் பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்துட்டாரு. ஷாட் திரும்ப ஒரு அப்பிஷ் கட் அத்தி கிட்ட இருந்து. ஓர் செம்ம கேட்சுக்கு கிரவுட்ல. இந்த மாதிரி புல் பண்ணிருக்காரு. டீப் மிட் விக்கெட் பகுதியில் யாரும் இல்லைங்க. எப்பெல்லாம் இறங்கி வந்திருக்காரோ அப்பெல்லாம் இறக்கம் காட்டல இவரு. இந்த மாதிரி ஸ்லோ பால். நீங்க கேட்ட அந்த ஸ்லோவர் பால். இந்த முறை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காரு.
6 ரன்கள் கிடைக்கும். எவ்வளவு தூரம் இறங்கி நடந்து வந்து இந்த முறையும் 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. தலைக்கு மேல தூக்கி விட்டிருந்தாலும் அங்க கீழே பிடிக்கிறதுக்கு கிரவுடு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த முறை ஸ்ட்ரெயிட்ல மீண்டும் 6 ரன்கள். கிரிப் கிடைக்கல. ஏன்னா இந்த முறை இவருக்கு நல்ல முயற்சி இருந்துச்சு. 4 ரன்கள் சேர்த்தார் மீண்டும் சரவணன். பேக் ஆன் ட்ராக். இது எதிர்பார்க்கல. ஜக்கி நானே வரேன்றாரு, எடுக்கிறார். எந்த தவறும் இல்ல அவர்கிட்ட. டேங்கப்பா, ஷஃபிள் பண்ணாப்ல ஹரி ராகவேந்திரா அந்த ஷார்ட் பால நொறுக்கி இருக்காரு. அண்ட் வந்த உடனே இன்னைக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. 6 ரன்கள். இனி எப்படி போட்டாலும் அடிப்பேன்றத ஒரு எண்ணம். சூப்பர். திருப்பியும் அதே ஷார்ட் பால் மாதிரி தான் இந்த முறை தாண்டி இருக்கு. ஆனா இந்த முறை சிக்குச்சுன்னா சின்ன பின்னமாகுன்ற மாதிரி அட்டி டான்ஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. 1 ரன் ஓடி இருக்கார். ஆனால் சிலப்பு நொறுக்கி இருக்காங்க ஸ்டெப்ப. மதுரை 20 ஓவர்கள்ல 201 தான் தொட முடிஞ்சது.